தலைப்பு வந்து ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம். ரைட். இந்த ஆட்டுக்குட்டி யார் என்றால் இயேசு கிறிஸ்து. இந்த ஆட்டுக்குட்டியை தூக்குவதற்கு அவர் ஒரு ஆட்டுக்குட்டியா இல்லாமப்பா மாறினார். ஆமா தானே? அப்படித்தானே? ரைட். இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், பரலோகத்தினுடைய அங்கு நடக்க போகிற ஒரு சம்பவம். பிதாவாகிய தேவன் யாருக்காக நம்மளை எல்லாரையும் படைத்தார்? சகல மக்களையும் இயேசுவுக்காக படைத்தார். ரைட். இப்போ இயேசு நமக்காக இந்த பூமியில வந்து, இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற பாவிகளை எல்லாம் ரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில் வந்து நம்மளை எல்லாரையும் அவருடைய சொந்த ரத்தத்தினால நம்மளை ரட்சித்தார். ஆமேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமேன். ரைட். இப்போ ரட்சித்தாரா? இப்போ ரட்சித்து என்ன பண்ணிட்டார்னா, நம்மளை ஆளுகை செய்கிறதற்கு அவர் அநேக பிதாவிடத்திலிருந்து வார்த்தைகளை இந்த பைபிளை பெற்றுக்கொண்டு நமக்கு இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஹேண்ட் ஒர்க் பண்ணுறாரு. யார்கிட்ட ஹேண்ட் ஒர்க் பண்ணுறாருன்னா, யார்கிட்ட சப்மிட் பண்ணுறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கொடுத்து, ஆவியானவரே இந்த சபையை நீங்கள் என்ன செய்யுங்க, ஆளுகை செய்து நடத்தி அந்த ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்த்துங்கன்ட்டு அவர் அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, வரங்களினாலும் கிருபைகளினாலும் என்ன செய்த கொடுத்து, இப்படிப்பட்ட சபைகளாக இருந்த நம்மள அதில் ஒரு சில பேரை தெரிந்து கொண்டு ஊழியக்காரங்களாக மாற்றி அவங்கள ஊழியக்காரனை ஆர்டினேஷன் பண்ணி அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா சேர்த்து ஊழியக்காரனாக மாற்றி இந்த சபையை நடத்துவதற்கு 5 விதமான ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒன்று அப்போஸ்தலர், இன்னொன்று போதகர், இன்னொன்று மேய்ப்பர், இன்னொரு தீர்க்கதரிசி, இன்னொன்று சுவிசேஷகன். ஆமாம், இந்த 5 ஊழியங்களிலும் கர்த்தர் கொடுத்து முதல்ல முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போஸ்தலர், சபைகளை ஸ்தாபிக்கிறவர்கள். அடுத்து மேய்ப்பன், அப்படின்னா சபையை மேய்க்கிறவர்கள். அடுத்து போதகர்கள், டீச் பண்றவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, மனப்பாடமே அவர் சொல்லிட்டு கிடக்காரு அப்படின்னு கவனிங்க. அப்போ போதகம், டீச். அடுத்து சுவிசேஷம், ஆங்காங்கு திரள் கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம் என்று ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் சுவிசேஷங்கள். அடுத்து தீர்க்கதரிசிகள், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொல்லி ஆண்டவரிடத்தில் ஆட்களை சேர்க்கிறவர்கள். இப்படியாக ஊழியக்காரத்தில் ஒப்பு கொடுத்து சபை பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில இந்த சபைக்காக ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் உங்களிடத்தில் எப்படி நான் ஏறி போகிறேனோ அதே போல நான் திரும்பவும் உங்களை நான் அழைக்க வருவேன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த சபை கைவிடப்படலை. சிறிது காலங்கள் இந்த சபை நிதானிக்கப்படணும், அறிவடையணும், புத்தி அடையணும், விவேகம் அடையணும், தேவ ஞானம் அடையணும், வெளிப்பாடு அடையணும். இந்த சபை வேத வசனத்தினால போதிக்கப்படணும். கிறிஸ்துவினுடைய சொன்ன உபதேசத்தின் பிரகாரம் முற்றிலுமாக தேறினவர்களாக நிற்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து போனவர் சொல்றாரு, நான் குறிப்பிட்ட நாட்களை நான் வருவேன். அப்போ வரும்போது அந்த பிதாவானவர் சொல்வாராம், நாம் எப்போ இந்த சபை ஆயத்தமாயிருக்கோ அப்போ போய் மணவாளன் அங்கிருந்து தோன்றுவார். இதுக்கு பேர் தான் ரகசிய வருகை. சொல்லுங்க பாப்போம், என்ன வருகை? ரகசிய வருகை. யாருக்காக இந்த ரகசிய வருகை என்றால் சபைக்காக மாத்திரமே. இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மாத்திரமே. உலகளாவில் இருக்கக்கூடிய எல்லா திருச்சபைகளும் போதகங்களும் ஊழியங்களும் பரிசீலிக்கப்பட்டு ஒவ்வொரு சபைகளும் கிறிஸ்துவுக்காக எப்படிப்பட்ட சபைகள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது, இந்த ஆயத்தமான சபைகளுக்காக மேலே போன இயேசு கிறிஸ்து மீண்டும் நமக்காக ஆயத்தமா காத்து கொண்டிருக்கிறாரு. நம்மளை எல்லாரையும் அப்படியே மேலே கூப்பிட்டு போறோம். இயேசு கிறிஸ்து மேலே இருந்து இப்போ வரப்போறாரு. அப்படி வரும்போது இந்த சபையெல்லாம் ஆயத்தமாயிரும் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம எந்த ஸ்தானத்துக்கு போயிடறோம்? பரலோகத்தில் நடக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தில் யாருன்னா சீஃப் கெஸ்ட் யாருன்னா பிதாவாகிய தேவன். அடுத்து இன்னொரு கெஸ்ட் யாரு? அவர் தான் சிறந்த ஒரு ஹானரபிள் இருக்கிறவன். யார் தான்? பரிசுத்த ஆவியானவர். கவனிங்க. அடுத்து அந்த மணவாளன் இருக்காருங்க, அவர் தான் மகிமையின் சீகரவங்க. அல்லேலூயா. அவர் தான் இந்த சபைகளுக்காக ரத்தம் சிந்த வந்தவர். நம்மளை எல்லாரையும் விலைக்குறையும் கொண்டு சிலுவையிலே நம்மளை மீட்டெடுத்தவர். அவர் தான் மணவாளன். இப்போ சபை நம்ம எல்லாருமே உலகளவில் இருக்கக்கூடிய எல்லா சபையெல்லாம் வந்து அங்கே சேரும். எப்படி சேரும்? பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நம்மளை எல்லாரும் ஒருங்கிணைச்சு மேலே கொண்டு போவார். அப்படி கொண்டு போகும்போது இதுக்கு பேர் தான் முதலாவது என்னன்னா ரகசிய வருகை. சொல்லுங்க, என்ன வருகை? இந்த ரகசிய வருகை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த ரகசிய வருகை தெரிவது கிடையாது. யாருக்கும் இந்த இயேசு பார்வையிலே தெரிவதில்லை. தூதர்களை பார்க்க முடியாது. இதுக்கு பேரே சபைக்காக ரகசியமாய் வருகிறதுக்கு பேர் தான் ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகைக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் ராப்சர். இது அப்படியே மேலே நம்மளை
மறுரூபப்படுத்தி, இதே சரீரம் மாமிசம் ஆவி ஆத்மா இருந்தாலும் இந்த சரீரம் அப்படியே காணப்படாம போய் அப்படியே ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தில் ஒரு மகிமை அடைஞ்சு, இதே சரீரம் மகிமையில் அடைந்து அப்படியே மேலே பரிசுத்த ஆவியை நம்மளை கொண்டு போகும்போது எதிர்நோக்கி மேலே இருந்து மிகாவேல், அதாவது பெரிய மிகாமல் மைக்கேல் வந்து மேலே யுத்தம் செய்ய வருவான். யுத்தம் செய்ய வரும் பொழுது என்ன செய்வான், மேலே ஒரு சாத்தானின் கூட்டம் இருக்கும் லூசிபர், அவன் அந்த சபையை தடுப்பான். அப்படி தடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கு ஒரு வார் நடக்கும், யுத்தம் நடக்கும். அதுக்கு பெரிய ஒரு ஹெவி மேன் யார் அப்படின்னா அவருக்கு பேர் தான் மைக்கேல். அல்லேலூயா. இந்த மைக்கேல் அவர் வந்து சண்டை போடுவார் யாரோட, லூசிபரோட. ஏன், அவன் தான் நம்மளை பாவத்துக்கு உட்படுத்தி இந்த உலகம் முழுவதும் பாவத்தினாலே அழிக்க வந்தவனே, நம்மளை கெடுக்க வந்தவனே. அதனாலதான் அந்த ராஜ்யத்துக்கு போகக்கூடாதபடிக்கு ஒரு வார் நடக்கும். இந்த சபை பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப மத்திய ஆகாயத்துல ஒரு யுத்தம் நடக்கும். அப்படி யுத்தத்துல அந்த மைக்கேல் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்மளை ஜெயிச்சு ஆவியானவர் அப்படியே மேல நம்மளை கொண்டு போயிடுவார். பரிசுத்தவான்களோடு பாருங்க, எதிர்நோக்கி இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த உயிர்த்தெழுதலை பத்தி சொல்லும்போது சொல்றேன். இப்ப நான் மேல போறோம். இப்ப நம்ம மேல போயிட்டோம். எங்க போயிட்டோம்? மேல போயிட்டோம். எத்தனாவது வானத்துக்கு மேல? 3வது வானத்துக்கு மேல போயாச்சு. ஏன்னா கண்ணை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது. ஆமா, அதுக்குள்ளேயும் போயிட்டீங்க 3வது வானத்துக்குள்ள. இப்ப பாருங்க, மேல போயாச்சு. மேல போன உடனே பரதீசிக்கு போவோமா, பரலோகத்துக்கு போவோமா அப்படின்னா பாரடைஸ் நாட், இல்ல பரதீசி அல்ல. அது இளைப்பாறுகிறவர்கள் தான் அங்கிருந்து வந்து பூமியிலே கல்லறைகளே அவளிகள் ஆவிகள் எழுப்பப்பட்டு மேலே எல்லாருமே நமக்கு முன்னாடியே அவங்க ரெடி ஆயிட்டாங்களே, அவங்க வந்துட்டாங்க. இதெல்லாம் இன்னொரு நாள் பார்ப்போம். அப்போ இப்போ நம்மளை வந்தோடனே எதிர்நோக்கி நம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் வந்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தம் எல்லாம் வந்தாச்சு. இப்போ நம்ம எதிர்நோக்கி மேலே கொண்டு போனோடனே நம்மளை எல்லாரையும் பரதீசிக்கு போக மாட்டோம். உயிர் இந்த ராப்சர்ல நேராக பரலோகத்தில் இருக்கிற ஒரு பிளேஸுக்கு போவோம். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பரலோகத்தில் இருக்கிற ஒரு பிளேஸுக்கு போறோம். அங்க பரலோகத்துல நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பரலோகம் அல்ல, பரலோகங்கள் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய இருக்கு. அந்த பரலோகத்துல ஒரு இடம் மாத்திரமல்ல, பிதா இருக்கிறது ஒரு மகிமையான ஒரு ஸ்தலம். ஆமா சொல்லுங்க. அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பகுதி, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பகுதி, அடுத்து பரிசுத்தவான்களுக்கு என்று ஒரு பகுதி, தூதர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஆராதனை ஸ்தலத்தின் ஒரு பகுதி, அங்க மேல இருக்கிற ஆலயங்கள் ஒரு பகுதி, இப்படி அநேகம் உண்டு. இப்ப எங்க போயிட்டோம்? இப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எங்க கொண்டு போயிட்டாரு? என்ன யுத்தத்தை கடந்து மேல பரிசுத்தவான்கள் மேல போகும்போது மேல இருந்து யார் வருவா? மைக்கேல் தூதன் வருகிறான். யாருக்காக வருகிறான்? அந்த லூசிபரை, பாவத்தின் அவன் காரணமாயிருந்த அவனை அழித்து அவனை யுத்தத்தில் ஜெயித்து சபை பரலோகத்துக்கு மீட்கப்படுகிறது. இப்ப மேல போன உடனே பரதீசிக்கு போகல, பரலோகத்துக்கு போறோம். அங்க ஒரு பிளேஸ்ல எல்லாரும் போய் நிக்கிறோம். இப்பதாங்க எல்லாரும் தூதர்கள் வெல்கம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம்? தூதர்கள் வெல்கம் பண்ணுவாங்க. அப்ப நம்ம எல்லாருமே ஆஹா ஓஹோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே பார்ப்போம். அந்த பரலோகத்தை அப்படியே பார்த்தோம். ஒரு நிமிஷத்துல இந்த பூமியில நடந்த அத்தனை சம்பவங்களும் நமக்கு ஒரு டாட்டு கூட நமக்கு சிந்தனைக்கு வரவே இல்லை. நம்ம பட்ட கஷ்டம், நம்ம பட்ட வேதனை, நம்ம பட்ட துன்பம், நம்ம பட்ட துயரங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் ஒன்று கூட யோசிக்கல. அங்க போன உடனே நம்ம லைஃபவே ஆண்டவர் மகிமை அப்படியே மூடிரும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே மகிமை மூடிரும். மூணு உடனே தூதர்கள் எல்லாரும் இருப்பாங்க. அவங்கவுங்க ஏற்பட்டப்பட்ட தூதர்கள். அங்கே வந்து பெரிய ஒரு அதாவது அதிபதிகளாக இருக்கிறவங்க, காப்ரியல் இருப்பார், மிகாவேல் இருப்பார், இப்படியெல்லாம் தூதர்கள் இருக்கிறாங்க ஆராதிக்கிறதற்கு. யாரு? ஆண்டவருக்கு முன்னாடி ஆராதிக்கிற ஒரு பெரிய தூதன் பேர் என்ன பேர்? அது எங்களுக்கு எத்தனை வருஷம் போதிச்சாலும் எங்களுக்கு தெரியாதியா. அப்படி 6 சிறகுகளை கொண்ட தூதன் யாரு? 6 சிறகுகள் கொண்டு 7 சிறகா? கேருபீன்கள் வந்து என்ன செய்வாங்க? 2 செட்டைகளை கால்களில் மூடி பிதாவுக்கு முன்னாடி அங்க பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா கவனிக்கணும். எடுத்த உடனே மேலே போன உடனே நம்ம உடனே நேர பிதாவை சஞ்சரிச்சோம் இல்ல. எடுத்த உடனே நம்ம போய் பார்த்த உடனே பிதாவை நமக்கு பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, அப்ப அவரை பார்த்துருவோம். மேலே போய் பிளேஸ்ல உட்கார வச்சுட்டாங்க. நல்லா அங்க போய் அவங்கவுங்களோட பிளேஸ். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அவங்கவுங்க ஆயத்தமான நிலைகள் நடந்து கொண்டிருக்கும். இந்த ஆயத்த நிலைகள் இருக்கும்போது அடுத்த செக்ஷன் ஆரம்பிக்கும் பாருங்க. மொத்தம் 7 காரியங்கள். 7 காரியங்கள். 7 காரியங்களுக்கு அடுத்து தான் 8வது. இந்த 7வது காரியம் தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து.
சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து. அப்ப மணவாளன் யாருன்னா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. மணவாட்டி உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், முற்றிலும் தேறின கர்த்தருடைய பிள்ளைகள், சபைகள் மேலே இருக்கும். அப்போ அத்தனை போதகர்கள் எங்க இருப்பாங்க? அங்கதான் இருப்பாங்க. அப்போ தூதர்கள், நம்மளை காத்த தூதர்கள் அங்கே இருப்பாங்க. நமக்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தூதன் கொடுக்கப்பட்டிருப்பாங்க. இந்த தூதன்லாம் அவங்க நம்மளை பற்றி சொல்லுவாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே எல்லாமே அப்படியே அங்கங்கே எல்லாமே இருக்கும். இந்த ஆயத்தங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிற வேலைகள் நடக்கும் பாருங்க. அப்படிங்கும்போது நம்முடைய வியப்பு ஆனந்தமாய், மகிழ்ச்சியாக, ஆர்ப்பரிப்போடு கூட பயங்கரமாக இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது மொத்தம் முதலாவது வசனம், நான் ஒவ்வொரு வசனமாக சொல்கிறேன். நிறைய வசனங்களை சொன்னால் உங்களால் அதை நம்ம டைமிங் எடுக்க முடியாது. ஒவ்வொன்று தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் நிறுத்தப்படுவோம். முதலாவது எடுத்து வாசிங்க, எபேசியர் 5:27. கரை திரை முதலானவைகளை ஒன்றும் இல்லாமல் கவனிங்க, பரிசுத்தமும் பிழையே சபையில பிழைகள் இல்லாமல் மகிமையுள்ள சபையாக. இப்போ என்ன சபையா மாறிடுச்சு? இப்போ ஏன்னா மகிமைக்கு போயிருச்சு. இந்த சபை எங்க இருந்து எங்க தப்பிச்சிருச்சு? சொல்லுங்க, எங்க இருந்து எங்க போயிருச்சு? பூமியிலிருந்து மகிமைக்கு போயிருச்சு. அப்ப மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு, இப்போ கடவுளாகிய பிதாவுக்கு, இயேசுவுக்கு, ஆவியானவருக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்வதற்கு நம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொடு. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ என்னன்னா, இந்த சபையானது முதலாவது போய் அங்க நிக்குது, ஸ்டாண்டிங். அங்க எல்லாம் நிக்கிறாங்க, எல்லாம் பாக்குறாங்க. இப்ப எல்லாரும் கரை திரை எல்லாம் ரைட் எல்லாம் வந்தாச்சு, ஓரளவுக்கு எல்லாம் நினைச்சு. இப்போ யாராவது ஒரு ஒன் பர்சன் யாராவது ஒன்று சொல்லுவோமே, இப்போ இந்த டைம்ல உங்க வீட்டில், அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் ரொம்ப நேசிக்கிற ஒரு பொருள், ஒரு தங்கம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோல்டு, 1 கோல்டு, இதை நீங்கள் வீட்டில் வச்சுட்டு பரலோகத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ இதை எடுக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் அங்கேருந்து நினைக்க முடியும்னு நினைக்கிங்களா? நினைக்க முடியாது. சொல்லுங்க, உங்களால் நீங்கள் கட்டின வீடு, சம்பாத்தியம், பொருள், ஆஸ்தி, சொத்து எல்லாத்தையும் அந்த இடத்துல போயிட்டு இது எல்லாம் போய் நம்ம ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு நினைக்க முடியுமா? முடியாதா? சொல்லுங்க, முடியுமா முடியாதா? அதுக்கு நம்ம மேல இஷ்டமா? பரலோகத்தின் மேல இஷ்டமா? எங்க மேல இஷ்டம்? சரி ரைட், அங்க இஷ்டம், அப்படித்தானே? அங்க இஷ்டம் ஆச்சு. இப்ப பாருங்க, தேவனுக்கு முன்பதாக நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் பொழுது தூதர்கள் எல்லாம் வருவாங்க. தூதர்கள்லாம் வந்த உடனே அடுத்த காரியங்கள் என்ன நடக்கும்னா, பரிசுத்தவான்களின் நியாய தீர்ப்பு. அடுத்து என்ன நடக்க போகுது சொல்லுங்க பாப்பா? 2வது, பரிசுத்தவான்கள் சபைகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு. எடுத்து வாசிங்க, ரோமர் 14:10. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்தை, கவனிங்க, நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயசனம். எந்த நியாயசனங்க? இப்ப எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் லிசன் ப்ளீஸ். இங்க என்ன கவனிங்க, பிதாவாகிய தேவன் நம்மளை நியாயந்திருப்பாரா? இயேசு கிறிஸ்து நம்மளை நியாயந்திருப்பாரா? யார் நியாயந்திருப்பார்? இயேசு கிறிஸ்து தான் நம்மளை என்ன செய்வாரு? நியாயம் தீர்ப்பார். அடுத்த ஒரு கேள்வி, இந்த வசன இதுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்கிறேன். எதை வச்சு நியாயம் தீர்ப்பார்னா, இந்த பைபிள் வசனத்தை வச்சு நியாயம் தீர்ப்பார். சொல்லுங்க, எதை வச்சு நியாயம் தீர்ப்பார்? எல்லாரும் சொல்லுங்க, எதை வச்சு நியாயம் தீர்ப்பார் சபையை? இந்த பைபிளை வச்சு தான் நியாயம் தீர்ப்பார். இந்த பைபிளை வச்சு எப்படி நியாயம் தீர்ப்பார் அப்படின்னா, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன், என் வசனத்தினாலே நான் அவர்களை என்ன செய்வேன்? கண்டிப்பா நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அந்த பரலோக ராஜ்யத்திலே ஒரு மிகப்பெரிய புஸ்தகங்களிலே முக்கியமான ஒரு புஸ்தகமும் இந்த பைபிள் அங்கே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த உலகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி வழிநடத்தி வந்தது ஒரு பக்கம் கிறிஸ்துவின் இருந்தாலும், அவருடைய வார்த்தையாக இந்த பைபிள் நம்மளை சுமந்து தப்புவிக்க செஞ்சு அந்த ராஜ்யத்திலே நம்மளை கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. அப்போ பைபிள்ல ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது ஒவ்வொரு சபையா நியாயம் தீர்ப்பார். அப்படி நியாயம் தீர்க்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நியாய தீர்ப்பிலேயே நமக்கு கேட்டகரி பிரிக்கப்படும். ஆர்சி மக்கள் பரலோகத்துக்கு வருவார்களா? அதுலேயும் கர்த்தரால பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் கண்டிப்பா வருவாங்க. சிபிஎம் மக்கள் வருவார்களா? அவர்களும் அதில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் சபைக்கு பரலோகத்துக்கு வருவார்கள். அடுத்து சிஎஸ்ஐ மக்கள் வருவார்களா? அதிலேயும் பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள் கண்டிப்பாக மேலே வருவார்கள். பெந்தேகோஸ்தே மக்கள் வருவார்களா? இதிலையும் கண்டிப்பான முறையிலே பரலோகத்துக்கு வருவார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்ப்போம். அவர் தான் பைபிளில் சொல்லிட்டாரு, அவர் பட்சபாதம் இல்லாத தேவன்.
அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பட்சிக்கிற அக்கினியா இருந்தாலும் அவர் பரிதபிக்கிற பிதாவாக தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆகையினால இப்படிப்பட்ட சூழ்நிலை நியாய தீர்ப்பு அங்க நடக்கும். புஸ்தகங்கள் திறக்கப்படும். புஸ்தகத்திலே பல புஸ்தகங்கள் அங்க இருக்கு. ஞாபக புஸ்தகம், நீ செஞ்சதெல்லாம் அங்க வரும். அடுத்து ஜீவ புஸ்தகம், உன் பேர் அதுக்கு அந்த புஸ்தகத்தில் இருந்தா தான் அங்க முக்கியமான அத்தாரிட்டியா மாற முடியும். அடுத்து ஒவ்வொரு புஸ்தகங்களா நமக்கு அங்க இருக்கும். இந்த புஸ்தகங்கள் எல்லாம் அங்க இருந்து எடுத்து வாசிக்கப்பட்டு நமக்கு தகுந்தமான ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10-11. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது, சரீரத்தில் இந்த சபையில நீ பூமியில இங்க இருக்கும் பொழுது அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. தக்க பலன் எல்லாரும் சொல்லுங்க. எதுக்குங்க? தக்க பலன் அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு தான் சபையில ஊழியக்காரங்க ஒவ்வொரு முறையும் உங்களை கூப்பிட்டு உங்களை சுத்திகரிச்சு உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை உண்மையா மாத்தி இந்த சபையில கரெக்டா எங்க வேலைய நாங்க கரெக்டா அவர்கிட்ட கொடுத்து தான் ஆகணும். நேசருக்கு பிரியமான பாட்டை பாடினீங்கன்னா, நேசருக்கு பிரியமான வசனத்தை நீங்க கேட்க ஆரம்பிச்சாலே இந்த மகிமை உங்களை கொண்டு போய் தூக்கி சபை பரலோகத்துல ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு ஒன்று ஆயத்தப்படுத்தி மேலே கொண்டு போய் நிப்பாட்டிடும். இங்கேயே இன்னியும் இந்த கிரியேட்ல உங்களை சரி பண்ற விஷயத்துல இன்னும் நீங்க இன்னும் நீங்க ஒரு தெளிவில்லாம இருந்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு இடத்துக்கு எப்படியா நம்ம போக முடியும்? பைபிள் காலேஜில் படிச்ச ஒரு தம்பி என்னோட பேச ஐயா 25 வருஷமா நம்ம பேசுறோம். அடுத்து நீங்க இந்த பைபிள் காலேஜில் செஞ்ச ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. என்னப்பா அப்படி செஞ்சுட்டேன்னு கேட்டேன். அந்த ஃபேர்வெல் டேன்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க லாஸ்ட்ல பைபிள் காலேஜ் முடிச்ச உடனே. எல்லாரும் அதில் 3 பேர் காலையில் எழுந்திரிச்சு 2 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். அதில் ஃபாதர் பெர்க்மேன் சாருடைய பையன் மருமகன், அடுத்து ஒருத்தர் இருந்தார் அவர், அடுத்து நான். எல்லாரும் எழுக்கும் முன்னாடி நாங்கள் முன்னாடி போய் ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு போவோம். 2 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் நான் பைபிள் கண்ணு முழிக்காமல் நம்ம படிச்சுட்டே இருந்திருக்கேன். இப்படி பல நாட்களாக என் ஆவியானவர் வித்தியாசமாக நடத்தினார். அப்படி இருக்கும்போது நீ எல்லாருடைய கால்களையும் கழுவுன்ற ஒரு சத்தம் எனக்கு ஆயிடுச்சு. அப்போ அந்த ஃபேர்வெல் டேயில் எல்லாரையும் திடீர்னு போன இருங்கையாட்டு நான் கிட்டார் எடுத்து பாட்டு படிச்சுட்டு இருக்கேன் எல்லாரும். அப்போ திடீர்னு என்ன செஞ்சேன்னா போனேன், போய் பக்கெட் எடுத்துட்டு எல்லாரும் எடுத்துட்டு அத்தனை பேருடைய கால்கள், கிராஜுவேஷன் வாங்குறது சீனியர்ஸு, அதாவது எல்லா டிகிரி கோர்சஸ் முடித்தவங்க காலேஜில் இருப்பாங்க, அவங்கள எங்களோட கொடுக்கும்போது எல்லாரும் நாங்கள் சேர்ந்து வாங்கும்போது எல்லாருடைய காலையும் பக்கெட் எடுத்து நான் ஒருத்தன் கழுவுனேன். அப்படி எல்லாரையும் கழுவிட்டு இன்ன வரைக்கும் எல்லார்ட்டையும் நீங்கள் கேட்டீங்கன்னு இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க, நீ பக்கெட் எடுத்து கழுவுனதை எங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? இயேசு நான் உங்களுக்கு எதை செய்தேனோ அதை நீங்கள் போய் அதே போல் நீங்கள் என்ன செய்யுங்க. தாழ்மையாக இருக்கிறவன் உயர்த்தப்படுவான், தாழ்ந்து போகிறவன் அவன் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண முடியும். ஒருவன் தன்னை தாழ்த்தினால் கர்த்தர் அவனை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆகையினால நான் என்ன சொல்றேன்னா, மோசையும் ஆரோனும் ஒரு சபை தப்பு பண்ணிருச்சு, அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து மன்னிச்சுக்கோங்க சபையாரே. கூடுமானால் இனி நீங்க ஒயிட் ட்ரெஸ் போடலன்னா நிச்சயமா இன்னைக்கு சொல்றேன், எழுதிக்கோங்க. இந்த வீடியோவும் பாருங்க, யூடியூப்ல இருக்கும். உங்க காலில் கூட நான் விழுங்க தயங்க மாட்டேன். இந்த வஸ்திரத்தை கர்த்தருக்காக நீங்க இந்த வஸ்திரத்தை அணிவதனால நீங்க கெட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க. கண்டிப்பா செய்யுங்க. நான் அதிகாரத்தோடு சொல்லல, நான் உங்களை வலுக்கட்டாயமா சொல்லல, வசனத்தின் ஆழத்திலிருந்து சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மளை இந்த பரலோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சபையில மேல நின்ன உடனே நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நம்ம எல்லாரும் நிற்கிறோம். இப்போ நம்ம எல்லாருமே நியாயம் தீர்க்கப்பட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு என்ன செய்யறோம், பரிசீலிக்கப்படுறோம். எல்லாருமே நம்மளுக்கு தகுந்த மாதிரி பிரதிபலன்கள் கொடுக்கப்படுகிறது. கிரீடங்கள் மற்ற காரியங்கள் எல்லாமே நமக்கு தேவையான எல்லாமே ஒன்று ஒன்றா கொடுக்கப்படுது. எல்லாத்தையும் நான் கிரீடம் யாராருக்கு என்னென்ன கிரீடம்னா அதுக்கு நிறைய போகும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடுறேன். இப்போ நியாய தீர்ப்பு முடிஞ்சாச்சு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, பரிசுத்தவான்களுக்கு என்ன நடக்கும்னா, பரிசுத்தவான்கள் பிழையற்றவர்கள் என்று
அறிவிக்கப்படுவார்கள். எக்காலம் அங்க ஒரு சத்தம் கேட்கும். பரிசுத்தவான்கள் எல்லாம் இவர்கள் பிழையற்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சத்தம் கேட்கும் சிங்காசனத்திலிருந்து. 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களை முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவராக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா, எல்லாரும் சொல்லுங்கம்மா, இங்க பாருங்க, கை வச்சுக்கோங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த 3 தான் என்னது? சபை. எல்லாரும் சொல்லுங்க, இந்த 3 தான் நம்ம சபை. இப்போ அந்த 3லயுமே முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. என்ன செய்யப்படுவதாக? இந்த சபையில இவங்க எல்லாரும் நியாயந்தீர்க்கப்பட்டாச்சு. இவங்களுக்கு உண்டான வெகுமதிகள், இவளுக்கு உண்டான பரிசுகள், இவளுக்கு பரலோகத்துல கொடுக்கப்படுகிறது எல்லாம் ஆயத்தம் செய்து வைச்சிருக்கு. இவங்களை கொண்டு போய் அங்க விடுங்கன்னு சொல்லி தூதர்களுக்கு ஆண்டவர் சொல்லுவார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப எந்த கேட்டகரிக்கு வந்துட்டோம்? பரலோகம் இங்க பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு, பரலோகம் போயாச்சு. பரலோகம் போன உடனே ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறோம், நம்முடைய கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறோம். அடுத்து தூதர்கள்லாம் வர்றாங்க, அடுத்து எல்லாம் நம்மளை எல்லாமே ஆயத்தம் செய்கிறாங்க, பரிசுத்தப்படுத்தி அங்குள்ள பரிசுத்த காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு அடுத்து நேரம் நாங்கள் எங்கே கொண்டு போகிறாங்க? தேவனுக்கு முன்னே தான் நிற்கிறோம். அடுத்து பரிசுத்தவான்களுடைய நியாய தீர்ப்பு. அடுத்து என்ன நடக்குது? இவர்கள் குற்றமற்றவர்கள், இனிமேல் யாரும் இவர்கள் மேலே குற்றம் சுமத்துவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து தான் ஒரு பெரிய ஒரு மகிமையான காரியங்கள் அங்கே நடக்கிறது. 4வதாக வாசஸ்தலங்கள் தங்களுக்கு அவரவர்களுக்குரிய வாசஸ்தலங்கள் அவரவர்களுக்கு கொடுக்கப்படும். 4வது என்னது? அவரவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வாசஸ்தலம் அவரவர்களுக்கு கொடுக்கப்படும். யோவான் 14ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும். இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். எல்லாரும் கொஞ்சம் பைபிள் எடுங்களேன் ப்ளீஸ். உங்க பைபிள் எடுத்து பார்த்துட்டீங்கனாலே அதுல இருந்து வருகிற ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய ஒரு மகிமை தான் வச்சுக்கோங்களேன். 14:1-3 வரைக்கும் பாருங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் நீங்கள் விசுவாசமாயிருங்கள் என்று ஏசப்பா பிரசங்கம் பண்றாரு. இப்ப பாருங்க, ஏசப்பா சொன்னாரு, என் பிதாவின் வீட்டில் பரலோகத்தில் அநேக வீடுகள், வாசஸ்தலம், வாசம் பண்ணுவதற்கு, தங்குவதற்கு அங்கு இடங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண திருப்பியும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக போய் ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு. எல்லாரும் பாருங்க, என்ன பாருங்க, யாருக்காகன்னு சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. இப்போ நமக்காக ஒரு ஸ்தலத்தை நமக்கு என்ன செஞ்சாராம்? ஆயத்தப்படுத்தி பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. அப்பா, யாரு தான் நம்ம பக்கத்துல, யார் பக்கத்துல இருக்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்க? இப்ப சொல்லுங்க பாப்பா, யார் பக்கத்துல இருக்கணும்? இப்ப யார் பக்கத்துல நம்ம இருக்கணும் ரொம்ப நாள் ஆசைப்படுறீங்க? சரி, பூமியில அவரோட தான் இருக்கும், ஆனா அவர் இல்லை, நம்ம கண்ணுக்கு பார்வைக்கு தெரியாது. ஆனா விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வசனத்திலும் ஆவியானுடைய கிருபையிலும் நம்ம பக்கத்துல தான் இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த விசுவாசத்தின் அடிப்படையில, இந்த விசுவாசம் எப்ப ஜெயிக்கும் தெரியுமா? அந்த ராஜ்யத்துல போய் உன்னை தூக்கி விட்ட பிறகுதான், அடாடாடாடா, இவ்வளவு பெரிய ஆனந்த பாக்கியத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்துட்டாரப்பா. இந்த வாசஸ்தலத்தெல்லாம் பார்க்கும்போது, இங்க வச்சிருக்கிறது உன் வீடு கூரை வீடு, இங்க வச்சிருக்கிறது உன் வீடு ஓடு ஓட்ட வீடு, இங்க வச்சிருக்கிற வீடு உன் வீடு வாடகை வீடு, இங்க வச்சிருக்கிற வீடு எல்லாமே ஒத்தி வீடு. நமக்கு எத்தனையோ பாடுகள்ல தான் பூமியில வாழ்றோம். நமக்கு கட்டி வச்சிருக்காரு பாருங்க மகத்துவமான வீடு. நேரா என்ன பண்ணுவாருன்னா, அல்லேலூயா வாங்கடா, வாங்க, ஓசன்னாவை தாண்டி வாங்க, வாங்க வாங்க, மேல வாங்க, மேல வாங்க. இப்போ ஏஞ்சல் அங்க நிக்குது பாப்பா, அல்லேலூயா நிக்கி, அல்லேலூயாவை தூதன் கைப்பிடிச்சிட்டு, என்
பிள்ளைகளை பிடிச்சிக்கோங்கப்பான்னு ஏசப்பா வந்துடுவார். உடனே தூதர்கள்லாம் கை பிடிப்பாங்க. அப்படியே கைகளை உயர்த்தி பிள்ளைய பாடிட்டு போவோம். இந்த பாரு வீட்டை பார், இந்த பாரு இந்த வீட்டுக்குள்ள போ, இந்த பாரு இந்த அரண்மனைக்குள்ள போ, இந்த மகிமைக்குள்ள போகும்போது இது உள்ள எப்படி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையால் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லாரையும் மேல ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். கைகளை தூக்கி ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். ஓ அல்லேலூயா அல்லேலூயா தேவானை துதியுங்கள். அப்படியே நடந்து போகும்போதெல்லாம் அப்பா நீங்க போட்டிருக்கீங்களே காதுல என்ன போட்டிருக்கீங்க? ஒரு சீட்டை போட்டு, ஒரு கடனை போட்டு, வட்டிக்கு வாங்கி, அதுல எவ்வளவோ வாங்கி, ஒரு பவுனுக்கு உன் காத்துல ஒரு ஓட்டையை போட்டு இங்க வச்சுக்கிட்டு இந்த சிமிட்டிட்டு வாரமே. ஆனா அங்க வீதியெல்லாம் என்னதான் இருக்குமா? எதுல தான் வீடு கட்டுறாரு? எதுல கட்டுறாரு? அப்ப நீங்க அந்த தங்க வீதியில போகும்போது என்ன பாட்டு பாடுவீங்க? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, காணிக்கப்பட்டில உங்க தங்கத்தை போட்டுருங்க ஐயா. எப்படி பாடுவோம்? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, கேட்டாரையா சேர்ந்து கேட்டாரையா. ஓடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. இப்போ அல்லேலூயா பாடும். எங்கள் பாடுங்க. ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே. தானான 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 தானான. எப்படி அல்லேலூயா பாடிட்டு போவீங்கடா? இந்த பாட்டு தானே. அதாவது மேலையில வந்து நீ ஒரு ஊழியக்காரி, அதை மறந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ஆமென். போயிருங்க உள்ள போயிருங்க. நான் அதுக்கடுத்து வாசனாக்குள்ள சண்டைக்கு வந்துடும். ரைட்டு. இப்போ கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா ஆண்டவர் ஒவ்வொரு வீடாக காமிப்பார். இதுதான் பிரதாப்புக்கு, இதுதான் ஸ்டீபனுக்கு, இதுதான் வாத்தியாரப்பாவுக்கு. நீங்கள் அப்படி உள்ளே போகும்போது அட பாவிகளா, வாடகை கொடுத்தே நான் கடனாளி ஆயிட்டேன், ஆனால் இங்கே வந்தவுடனே அவ்வளவு சந்தோஷங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அப்பாட அப்பதான் நினைப்பீங்க, சே முதல்லையே தெரிஞ்சா உனக்கு துண்டை போட்டு வந்து இடத்துல பிடிச்சிருப்பேன். அப்படியெல்லாம் பிடிக்க முடியாது. வாழ்க்கையினுடைய நற்கிரியைகளை கர்த்தருடைய ஆவியானுடைய கை எழுதி வச்சு செலக்டட் ஆகி தான் எங்கே போக முடியும்? எங்கே போக முடியும்? மேலே. இப்போ அடுத்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வாசஸ்தலங்கள் கொடுக்கப்படும். இதுக்குத்தான் நம்ம ஆபிரகாம் இருக்கார் பாருங்க முன்னாடி. யாரு? நம்ம ஆபிரகாம், விசுவாசத்தின் தகப்பன். அவர் எப்படி சொல்றாரு? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ல இருந்து 16 வரைக்கும் படிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ல இருந்து 16 வரைக்கும். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, சேர்ந்து படிங்க. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அவன் நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். எல்லாரும் எவ்வளவு பெரிய ஒரு, இங்க பாருங்க, பரலோகத்துல எனக்கு ஒரு வீடு இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? பரலோகத்துல எனக்குன்னு ஒரு அசட் இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயாவே வர மாட்டேங்க. இது யார் அது நம்பினது? யாரு அப்படி சொன்னது? ஆபிரகாம். எப்படி பாருங்க, தேவன் தாமே கட்டி, சொல்லுங்க எல்லாரும்,
ஒரு பெரிய பில்டருங்க நமக்கு. கர்த்தராகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, கட்டி உண்டாக்கினார். கட்டி உண்டாக்கினார். எவ்வளவு ஒரு பயங்கரமான. இத யார் விசுவாசித்தது? ஆபிரகாம். படிங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி அப்ப ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு போகும் முன்னாடியே எத்தனை பெனிஃபிட் வந்து நம்மள சேர்ந்துருது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இந்த சாராளம்மா எப்படி சொல்றாங்க? எப்படி விசுவாசத்தினாலே சொல்லுங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர். அப்படித்தானே படிப்போமா? வாக்குத்தத்தம் டி மேஜர். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாற உண்மை நாதரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, கைதட்டி, வாக்குமாற உண்மை நாதரே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இப்ப அந்த வீட்டை பார்த்து சொல்லுவாங்க, தேவனே நீ பெரியவர், சொல்லுவோம், தேவனே நீர் பரிசுத்தர், ஆமென், தேவனே நீ ஆமென். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதரே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. எல்லாரும் நினைப்பாங்க, என்னையா சர்ச்சை பெருசாக கட்டி வச்சிருக்கீங்க வீட்டை? ஐயா, அதுவுமே வீடு கிடையாது. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். எனக்கு ஏற்படுத்த விட்ட மகிமை என் கண்ணால நான் இப்ப பார்க்கேன். அல்லேலூயா. எந்த கூரையிலையும் எங்களால் வாழ முடியும், எந்த சிச்சுவேஷன்லையும் எங்களால் இருக்க முடியும். அதற்கு நாங்கள் கிறிஸ்துவுக்காக கட்டுப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு வீடு கட்டணும், கோபுரம் கட்டணும்னு அந்த உலகத்தில் ஆசை இல்லை. ஊழியம் செஞ்சு பெருசாக்கணும்னு தான் கர்த்தருக்கு ஆசை. அநேக மக்களை அந்த வாசஸ்தலத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ பரலோகத்தில் ஆண்டவர் இந்த விசுவாசிக்கிறாங்க. சீக்கிரமா படிக்கப்பா. 16 வரைக்கும் படிங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தக்கும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு, நம்பி எல்லாரும் சொல்லுங்க, நம்பி விசுவாசத்துல அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும். பாருங்க, இப்பெல்லாம் நம்ம எல்லாம் பூமியில அவங்க சொன்னாங்களாம், இதெல்லாம் எங்களுக்கு சொத்து இருக்கிற பணம் இருக்கிறது, இது எல்லாமே எங்களுக்கு அந்நியம்தான், பரதேசிகளும் நாங்கெல்லாம் பரதேசி தான் என்று அறிக்கையிட்டு எங்களை அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, எப்படித்தான் மரிச்சாங்களாம்? நான் எப்படியாவது அந்த ராஜ்யத்துல எனக்கு ஆண்டவர் தருவார். எனக்கு வச்சிருக்கிற வீடு மேல இருக்கு, எனக்கு வச்சிருக்கிற அசட்டு மேல இருக்கு, எனக்கு வச்சிருக்கிற சொத்து மேல இருக்கு, என் தேவன் எனக்கு கட்டி வச்சிருக்கிறது மேல இருக்கு. இந்த உலகத்துல நான் ஜீவனம் பண்ணா போதும், நல்லா சாப்பிட்டா போதும், நல்லா ட்ரெஸ் பண்ணா போதும், சிம்பிளா இருக்க ஒரு வீடு கிடைச்சா போதும், நான் அனைவருக்கு உதவி செஞ்சா போதும், அனைவரை தாங்கினா போதும், அனைவருக்கு சத்தியம் சொன்னா போதும், அனைவருக்கு நான் ஹெல்ப் பண்ணா போதும், தேவனுக்கு நான் பிரியமா வாழ்ந்தால் போதும், எனக்கு முழு ப்ராப்பர்ட்டி பரலோகத்தில் இருக்கு. அதான் ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவாரு, டி மேஜர். பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. சொல்லுங்களேன், பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. இனி கொஞ்ச காலம் இயேசுவுக்காய், கொஞ்ச காலம்
இயேசுவுக்காய், இயேசுவுக்காய், சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய், சுவிசேஷத்திற்காய். தானான தனனா, ஓ தானான தனனா, ஓ தானான தனனா, ஓ தானான தனனா, நானனா. பரலோகத்துக்கு போன உடனே நமக்கு என்ன கிடைக்குது? எதை விசுவாசிச்சு போனாங்க பரிசுத்தவான்கள்? விசுவாசத்தோடு அவங்க எப்படி பெற்றாங்க? வாக்குத்தத்தத்தை. சரி, இப்போ உங்களுக்கு வாக்குத்தத்தம் ஏசப்பா சொல்லிருக்காரு 14ஆம் அதிகாரத்தில். இப்போ எபிரேயர் 11ல் நம்ம படித்தோம். எப்படி படித்தோம்? நமக்காக அநேக வாசஸ்தலங்கள் பரலோகத்தில் இருக்கு. இப்போ செல்வி சிஸ்டருக்கு இருக்கா? வீடு இருக்காமா உங்களுக்கு? பரலோகத்தில் வீடு இருக்கா? நான் சொன்னதுனால சொல்கிறீங்களா இல்லை எப்படின்னு தெரில. எல்லாருக்கும் வீடு இருக்கா? சீபாவுக்கு வீடு இருக்கா? பரலோகத்தில் இருக்கா? எங்கனக்குள்ள இருக்கு? எப்படி இருக்கு? எல்லாமே விசுவாசத்தில் தான். அவர் சொன்ன வசனத்தின்படி தான். அல்லேலூயா, ஆமென். திடீர்னு உங்களை ஒரு கேள்வி கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன் வீடும் இல்லை ஒன்றும் இல்லைப்பா, ஆண்டவர் சொல்லிட்டாரியா, நம்பிட்டாயா அப்படின்றோம். ஆனால் இல்லை, கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர், நமக்கு வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு சொன்னார்னா செஞ்சு முடித்து கையெழுத்து போட்டு கொடுக்குற வேலை தான் நமக்கு. இந்த பூமியில் விசுவாசத்தின் அடிப்படையில் நிறைய விஷயத்த கேட்டு 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 ரன் பண்ணி வாங்கிடுறோம். கேட்காமலே உங்களுடைய கிரியைகளுக்கு வச்சிருக்காரு பாருங்க மகிமை மேலே. உன் கண்ணு பார்த்து பூத்து போயிடும் மேலே. இப்போ எங்கே கொண்டு போயிட்டார் ஆண்டவர்? 16வது வசனம் படிங்க. எபிரேயர் 11:16. அதை அல்ல, அதிலும் மேன்மையான இப்ப சொல்லுங்க, அதிலும் மேன்மையான, அந்த உலகத்தை காட்டிலும் மேன்மையான பரம தேசத்தையே சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து. பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட்ட தேவன் அவர்கள் தேவன் எனப்பட்டவர் வெட்கப்படுகிறதில்லை. வெட்கப்படல. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். ஒரு நகரத்தையே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அடுத்து. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா போதும் விட்டுருங்க. நம்ம ஒரு பாட்டு கூட நம்ம அடி கூட பாடுவோம்ல, எதை இழந்தாலும் இந்த பூமியில எதை இழந்தாலும் நான் உம்மை இழப்பதில்லை, யார் மறிந்தாலும் நான் உம்மை விடுவதில்லை, எதை இழந்தாலும் நான் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் நான் உம்மை விடுவதில்லை, உங்க சமூகம் இல்லாம வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா, உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா, பிரிவதில்லை, உம்மை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வு இல்லை. இப்படித்தான் சொல்லி பிரயாணம் பண்ண. பிரிவதில்லை, உங்களை மறப்பதில்லை, இயேசுவே உம்மை அன்றி எனக்கு வாழ்வு இல்லை. இந்த பூமியில எதை இழந்தாலும் நான் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் நான் உம்மை விடுவதில்லை, சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. அல்லேலூயா. எபிரேயர் 13:14. நிலையான நகரம் நமக்கு இங்கே, நிலையான நகரம் இந்த பூமியிலே நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதையே நாடி, எல்லாரும் சொல்லுங்க, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். தேடுகிறோம். அதிகமா கடன் வாங்கி பல லட்சம் போட்டு பல கோடிக்கணக்கில் பில்டிங் பண்ணுகிற இந்த பூமியில நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. கவனிச்சுக்கோங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போதுமானதே போதும். போதுமானதே சிறந்த பக்தி தான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு போதுமானது போதும். ஒரு சிம்பிளா நமக்கு கம்புலா பெருசா மேல வச்சிருக்கிறாரு இவர். அல்லேலூயா தான் சொல்லுங்களேன் பார்ப்போம். நமக்கு வச்சிருக்கிற மகிமையை அன்னைக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியும், நிறைய பூமியில வேஸ்ட் பண்ணிட்டேன்பா,
கர்த்தருக்காக நான் சாதிச்சதெல்லாம் ரெக்கார்டில் அங்கே இருக்கும் பொழுது பாருனோடனே ஐயோ பூரித்த மனசு. அங்கே என்ன பாட்டு பாடுவோம்னு நினச்சிங்க? நம்மளுடைய நற்கிரியெல்லாம் அங்கே வாசிக்கும் போது, இந்த பாரு உனக்கு இந்த வீட்டை பாரு. உடனே நம்ம அங்கே போய் என்ன செய்வோம்? இவளுக்கு மட்டும் யுத்தாமரிய வீடா? அங்கேயும் போய் அந்த நினப்பெல்லாம் நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சிட்டிங்கன்னா எங்கேருந்து தள்ளப்படுவீங்க? அந்த நினைவு வந்ததுனால தானே லூசிபரை போட்டு தள்ளனா இருக்குல்ல. ஆனால் அங்கே வரவே வராது. ஏக்கா நான் சீட்டு பிடிச்சதே பெரிய பாக்கியம், நான் வந்ததே போதுமக்கான்ட்டு போய் என்ன செய்வோம்? ரூத்தக்கெல்லாம் அப்பாட 2 லட்சம் கொடுத்து நான் அந்த ஒத்திக்கு இருக்கிறதுக்கு எனக்கு பாய்சாவும் இல்லை, பணமும் இல்லை, இலவசமா அப்பா எனக்கு தந்துட்டாருன்னு அங்கேயாவது காலையில் எழுந்துச்சு ஜெபம் பண்ணுவீங்களக்கா? ஜெபம் பண்ணுவீங்களா காலையில் எழுந்துச்சு? இந்த ரூத்தக்கா சொல்கிறேன், ஜெபம் பண்ணிடுவீங்க ப்ரைஸ் எல்லாம் அங்கேயாவது போய் ஜெபம் பண்ணிடுவோம். ஆமென். எத்தனை பேர் காலையில் எழுந்துச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க? ரைட். அப்போ இதில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. 4வதாக வாசஸ்தலங்களில் தங்க வைக்கப்படுவோம் அப்படின்னு. இப்போ நமக்கு எல்லாரும் கொடுத்தாச்ச பெனிஃபிட். அடுத்து என்ன நடக்கும்னா, எல்லாரும் ஆராதனைக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்கன்னு தூதர் எல்லாம் கூப்பிடுவாங்க. எங்க வாசிக்கிறோம்? ரெவலேஷன் 19ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும் படிங்க. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற, பரலோகத்திலே திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. சபாட எல்லாரும் வீட்டை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்காதீங்க, எல்லாரும் எந்திரிச்சு வாங்க அப்படிம்பாங்க. வந்துட்டு எல்லாரும் அப்பாட எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம் வீட்டுக்குள்ள. அப்படியே போவோம், நேரா போய் வொர்ஷிப் பண்ண போறோம். நேரா அங்க போய் ஆராதனை, எல்லாரும் வாங்கன்றுவார் ஆண்டவர். நேரா பரலோகத்திலே மத்தியில ஒரு இடத்துல ஒரு தேவனுடைய ஆலயம் இருக்குன்னு பைபிள்ல இருக்கா இல்லையா? என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்க யாருக்குமே. பரலோகத்துல மத்தியில தேவனை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம் இருக்கு. எல்லாரும் எங்க வந்துருங்க? அங்க வந்துருங்க. அங்க பிதாவானவர் மகிமையா வீற்றிருப்பார். இயேசு கிறிஸ்து மகிமையா இருப்பார். ஆவியானவர் அங்கே அசைவாடு. இதுக்கு எல்லாமே யூடியூப்ல உங்களுக்கு விஷுவல் அந்த இதெல்லாம் ஃபாரின்லேருந்து யூஎஸ்ஏலேருந்து பண்ணதுலேருந்து எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த வாரத்தில் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு போட்டு காமிக்க. பார்த்துட்டிங்கன்னு வைங்களேன், மிரண்டுருவீங்க. அந்த அளவுக்கு அவங்க ஏஐ மூலியமாக பண்ணியிருக்கிறாங்க. இதவே எப்படி இருந்துச்சுன்னா அங்கே எப்படி இருக்கும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அங்கே ஒரு பெரிய மாசு நடக்கும். அந்த மாசில் தான் நம்ம எல்லாருமுடையும் நீ என்னென்ன ஆண்டவர் உன்னை எப்படி அந்த பாட்டெல்லாம் அங்கே பாடி தேவனை ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு, வார்ஷிப் பண்ணி அங்கே ஆராதனை பண்ணுவதற்கு நம்மளை எல்லாரையும் கூட்டி சேர்க்கப்படுகிற இடம். இதுக்கு பேர் தான் அங்கே பயங்கரமான ஒரு ஆராதனை ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் தான் 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆராதனை நடக்கும். அந்த ஆராதனையில் எப்படி நடக்கும்னா ஒரு பாட்டு, உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். சைலண்ட் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். சத்தம் கேட்ட உடனே இது நாள் வரைக்கும் 4 ஜீவன்கள், சிங்கம் துதித்தது, மனுஷ முகம் துதித்தது, கழுகு துதித்தது, எருது முகம் துதித்தது, காபிரியல் மிகாவேல் போன்ற பலமான தூதர்கள் துதித்தார்கள், கேருபீன்கள் துதித்தார்கள், பலதரப்பட்ட 24 மூப்பர்கள் துதித்தார்கள், மேலே இருக்கிற சகல விதமான தூதர்கள் கோடான கோடி பேரும் துதித்தார்கள். இப்போ என்னால் மீட்கப்பட்ட என் ஜனங்கள் இப்பொழுது என்னை துதிப்பார்கள் என்று ஒரு சத்தம் கேட்கும். அப்பதான் சபையெல்லாம் அமெரிக்கால இருந்து வந்த சபை, இந்தியாவில இருந்து வந்த சபை, கனடால இருந்து வந்த சபை, உலகத்தில் இருக்கிற அத்தனை சபைகளும் மேல வந்த உடனே பாடுகிற பாட்டு கைதட்டி நல்ல கைதட்டி அந்த வர்ஷிப்புக்கு கர்த்தர் உன்னையும் என்னையும் பாடல்காரராக பரிசுத்தவான்களாக நீதியும் உத்தமமாய் பிரவேசிக்க அந்த ராஜ்யத்தில் நம்மளை எல்லாரையும் கர்த்தர் கொண்டு போய் நிப்பாட்டி அந்த கூட்டத்தில் நம்ம எல்லாரும் நிற்கணும். சொல்லுங்க, என்ன நீங்க பார்க்கணும். ஆமே.
நம்ம எல்லாருமே சபையில் எல்லாருமே ப்ரெசண்ட் ஆயிருக்காங்களான்னு நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க. எல்லாருமே அங்கே ப்ரெசண்டில் இருக்கணும். அல்லையா சொல்லுங்க. நான் சொல்றது நமக்கு ஏற்படுத்தப்பட்ட மகிமையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த இடத்துல. அல்லேலூயா. அப்போ அஞ்சாவது ஒரு சிறப்பு, உலகளாவில் இருக்கக்கூடிய அத்தனை சபைகளும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அங்கே நடக்கும். இத்தனை காலமாக பரலோகத்தில் தூதர்கள் தான் ஆராதனை பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு சபை இப்போ ஆராதிக்க போகுதுன்னு சொல்றதுக்கு தான் இந்த டைமிங்கில் தான் ஆராதனை அங்கே நடக்கும். எல்லாரும் தான் ஒரு அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். ஆமென். பரலோகத்தில் எவ்வளோ நேரம் அமைதல் உண்டாயிற்று? எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. எவ்வளோ நேரம் அமைதல் உண்டாயிற்று? இந்த அமைதலை எல்லாரும் தூதர்களை ஏப்பா இவ்வளவு ராகமும் இவ்வளவு மகிமையும் இவ்வளவு ஒரு சுரம் கூட தப்பாம இங்க இவ்வளவு பாடமே, இவ்வளவு மகிமையா அந்த உலகத்துல யார் பாடுறதுக்கான்னு சொல்லும்போது இந்த சபை மேல போய் பாடும்போது அவ்வளவு மகிமைப்படுவாரா நம்முடைய 3 பேர் பிதாக்களும் தெய்வங்களும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த சர்வீஸ் முடிஞ்சிருச்சா? அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் முடிஞ்ச உடனே திருப்பி எல்லாரும் ஏஞ்சலோட சேர்ந்து நம்ம எல்லாரும் பாடுவதற்கு ஒரு விசேஷ ஆர்டினேஷன் நடக்கும். அங்கே வந்தோன்னே மேலே அப்படியே துதிப்போம், எல்லாரும் தேர்ந்து துதிப்போம். இந்த இது முடிஞ்ச உடனே தான் அடுத்து எல்லாருமே நீங்கள் போய் என்ன செய்ய போகிறீங்கன்னா, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் வெளிப்படுத்தல் 1:6 ஒரு மிகமான ஒரு பெரிய கேட்டகரியை அங்கு பிரிக்கப்படும். அன்றாட ஜீவியத்திற்கான பிரிவுகள் அங்கே நடத்தப்படும். வெளிப்படுத்தல் 1:6 சீக்கிரமா போய் சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 1:6 முடிச்சுட்டு அடுத்த வார்த்தை சொல்லி முடிச்சிடறேன். சொல்லுங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, கவனிங்க, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும், இப்ப கவனிங்க, ராஜாக்களும் ஆசாரியர்களும் சொல்லுங்க, ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. பரலோகம் எல்லாம் பார்க்குமா? கொஞ்ச நேரம் பார்க்கும். என்னப்பா காபிரியல் பார்ப்பாரு, மிகாவேல் பார்ப்பாரு, கேருபீன்கள் பார்க்கும், 4 ஜீவன்கள் பார்க்கும். எல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்க. 24 மூப்பர்கள் பார்ப்பாங்க. எல்லாம் பார்க்காங்க. பார்த்த உடனே ஆண்டவர் பாருங்க இந்த பூமியில நம்மளை எப்படி செலக்ட் பண்ணி மேல கொண்டு போயிருக்கனா, என்னென்ன ஆர்டினேஷனா உங்களை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கண்டிப்பா நீ ஒரு பிரதமருங்க, நீ ஒரு ராஜா, நீ ஒரு ராஜா. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டை பொறுத்தளவுக்கு ராஜாக்களுக்குன்னு சொல்லி ஒரு பிரத்யேகமான ஒரு ஆர்டினேஷன் உண்டு. இந்த ஆர்டினேஷனை எங்க வச்சு பண்ணுவாங்கன்னா, ஆசரிப்பு கூடாரம் கோயிலுக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்து அந்த ராஜாவை இஸ்ரவேல்ல சீட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசி இவன் தான் இந்த தேசத்தின் ராஜான்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, தைல குப்பிய ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் எடுத்து அவன் மேல ஊத்துவான். அதுதான் சிறந்த ஒரு ஆர்டினேஷன். கவனிங்க, இதுக்கு பேர் என்ன ஆர்டினேஷன்? ராஜாக்களின் ஆர்டினேஷன். அடுத்து தீர்க்கதரிசிகளின் ஆர்டினேஷன் என்பது என்னன்னா, இன்னொரு பெரிய தீர்க்கதரிசி ஒரு ஊழியக்காரன் பிரதான ஆசாரியனோ என்ன சொல்ல தீர்க்கதரிசியை ஆர்டினேஷன் பண்ணுவாங்க. நல்லா கவனிக்கணும். தெரிந்து கொள்கிற இடத்துல போய் ஒரு பலி செலுத்தி தீர்க்க தரிசனம் ஆர்டினேஷன் பண்ணி அங்க பண்ணுவாங்க. நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டை பொறுத்தளவுக்கு ராஜாவா இருக்கிறவன் ஆசாரியனா இருக்க முடியாது, ஆசாரியனா இருக்கிறவன் ராஜாவாக இருக்க முடியாது, பழைய பிரமாணம். ஆனால் பைபிள்ல இயேசு கிறிஸ்துவின் யூத பிரமாணத்துல கவனிங்க, இது ரெண்டையும் ஒன்று போல சேர்த்து கர்த்தர் அதை கொண்டு வந்து கர்த்தர் நமக்கும் அந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பைபிள்ல ராஜாக்கள் ஆர்டினேஷன் வாங்க முடியாது, தீர்க்கதரிசன ஆர்டினேஷன் வாங்க முடியாது, ஆசாரியன் ஆர்டினேஷன் வாங்க முடியாது. ஆனா ரெண்டையும் சேர்த்து உனக்கு தராரு. அடுத்து மாத்திரம் என்னன்னா, நீ ஒரு ஜட்ஜ்மெண்ட், நீ ஒரு ஜட்ஜா இருக்கிற. என்ன ஆர்டினேஷன்? நீ ஒரு ஜட்ஜி. நீ 1000 வருஷ அரசாட்சியில நியாயந்திருப்பாயா, நியாயந்திருக்கிறவளாய் உன்னை மாற்றுவார். அடுத்து உன்னை ராஜாக்களாக ஆண்டவர் உன்னை மாற்றுவார். அடுத்து உன்னை ஆசாரிய காரனாய் உன்னை மாத்தினதை பார்த்து பரலோகமே அப்படியே வியந்து நிற்கும். இந்த மகிமையை பார்த்துட்ட உடனே ஆண்டவர் பிரிச்ச உடனே அதுக்கு அடுத்துதான் ஒன்று நடக்க போது. 7வது காரியமாக ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 19ஆம் அதிகாரம் வாசிங்க, 6ல இருந்து வாசிங்க.
5ல இருந்து வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 5ல இருந்து வாசிங்க. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோர்களும் மாணவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. புரிஞ்சா உங்களுக்கு? உங்களெல்லாம் பாட வைக்கிறது எப்படி? உங்களை பாட வைக்கணும்னா சிங்காசனத்திலிருந்து யார் சொல்லுவா? இப்பொழுது கர்த்தரை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்கள். இன்னும் யாருமே சத்தம் கேட்க மாட்டாங்க. மைலேஜ் ரொம்ப குறைஞ்சிருச்சு, சார்ஜும் குறைஞ்சிருச்சு. முடிச்சிருவோம். கவனிங்க, இங்க பாருங்க. பாடுங்கள் சொன்ன உடனே எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? பாடுவாங்க. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ளத்து இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா அல்லேலூயா, வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யாபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து. எல்லாரும் சேர்ந்து படிப்போம் அந்த 7வது வசனத்தை. எல்லாரும் சொல்லுங்க. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அப்பாட இந்த கல்யாணத்துக்கு தாயா நம்ம இவ்வளவு நாள் காத்து கிடந்தோம். எவ்வளவு நாள்? உங்க கல்யாணத்தை ஆண்டவர் சொல்லல. யாரு கல்யாணம்? ஒரு பரலோகத்துல இவ்வளவு தூரம் நடந்த பிறகு 7வது காரியமாக ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு போகிறதற்கு இப்பதான் நான் உங்களுக்கு விசேஷத்தை சொல்ல போறேன். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துல மணவாட்டியா எத்தனை பேர் இருக்க போறீங்க? மணவாட்டிக்கு தோழனாக எத்தனை பேர் இருக்க போறீங்க? மணவாட்டிக்கு நல்லா கவனிக்கணும், விசிட்டர்ஸா எத்தனை பேர் இருக்க போறீங்க? அடுத்து அந்த மணவாளன் மணவாட்டிக்கு வேலைக்காரர்களா எத்தனை பேர் இருக்க போறீங்க? அடுத்து அந்த மணவாளன் மணவாட்டி பந்தியில் எத்தனை பேர் அமர போறீங்க? அடுத்து அந்த மணவாட்டி மணவாளனுக்கு அந்த முழுவதுமாக பார்ப்பதற்கு எந்த வரிசை லைன்ல இருக்க போறீங்கன்னு அன்னைக்கு தான் உங்களுடைய எல்லாமே அன்னைக்கு தான் நம்மளை பத்தி தான விளக்கமே அன்னைக்கு தான் தெரியும், வெளிச்சம். இன்னைக்கு இந்த லைன்ல நீங்க ஆளை போட்டு இடத்த பிடிச்சிடுறீங்க. ஆனா அங்க நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியம், நம்முடைய ஊழியம், கர்த்தருக்காக எவ்வளவு நேரம் செலவிட்டோம், கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தோம், என்னென்னலாம் பண்ணினோமோ, எப்படி வாழ்ந்தோமுங்கிறத அதை பிரித்து தான் ஆண்டவர் நீ மணவாட்டியா, மணவாளனுக்கு தோழனா, மணவாட்டிக்கு தோழியா, நீ எந்த வரிசை, நீ வேலைக்காரர்களா இல்லை எடுபடியா என்பதை அந்த சபையினுடைய வகுத்தல் அன்னைக்கு அங்கே நடக்கும். அதில் நீங்களும் நானும் எதில் இருக்கணும்னா நம்ம எல்லாரும் மணவாட்டியா இருக்கணும். சொல்லுங்க. கண்டிப்பா ஆயிருவீங்களா மணவாட்டியா? கண்டிப்பா ஆயிருவீங்கல்ல? மணவாட்டி ஆயிருவீங்களா இல்லையா? என்னடா மணவாட்டிக்கு மீசை எம்மாந்தட்டி மொக்க மீசா இருக்குன்னு நினைக்க கூடாது. அங்க போனாலே நம்முடைய ஆவியின் நிலை எல்லாம் என்ன செஞ்சிடும்? நம்ம 2 பேருமே மணவாட்டி தான். ஆமா சொல்லுங்க. நம்ம எல்லாருமே மணவாட்டிங்க. மணவாளன் வருவார் வாருங்க. அங்கேருந்து அதை ஃபஸ்ட்டு அந்த வீடியோ காமிக்க உண்மையாலுமே எனக்கெல்லாம் தாங்க முடியல அந்த மகிமையை. பிதாவானவர் வீட்டில் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அப்படியே வரும்பொழுது மணவாட்டி சபைகளை அப்படியே பார்க்குறாரு. எல்லா கஷ்டத்துலையும் உபத்திரத்துலையும் வந்தவங்க அப்படியே மகிழ்ச்சி. அந்த முகத்தை பார்த்தா இன்னைக்கு எப்படியோ அகோரமாக இருக்கு. கஷ்டத்தை சூழ்நிலையை நினச்சி இவ்வளவு கஷ்டமாக இருக்கு, இவ்வளவு கடன் வாங்கி செய்கிறோமே, இப்படியெல்லாம் இருக்கிறோமே. அங்கே போன உடனே இந்த மணவாளன் முகத்தை பார்க்கறதுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் பிரயாசப்பட்டோம் தெரியுமா? அந்த மணவாட்டியா நம்ம துதிச்சு ஆண்டவரோடு இருக்கும்போது தான் அப்போ கேட்டுக்கோங்கய்யா மகிமையை அப்படியே கட்டி பிடிச்சு அணைச்சி ஒரு முத்தத்தை கொடுப்பாரு. எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேச எல்லை எங்கோ அப்பா நீராள வேண்டும். என் தேச எல்லை எங்கோ அப்பா நீராள வேண்டும். உம் சேவைக்கு அழைத்தீரே, உம் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ எஜமானனே. என் இயேசு
ராஜனே எஜமானனே என் இயேசு ராஜனே என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்கிறானே என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. இந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துல நீ அவரோடு சேர்ந்து உன்னை கட்டி பிடிச்சு அணைச்சு அவர் சொல்லும்போது தான் ஒரு விஷயத்த அங்கே ஒரு நடக்கும். அந்த ஆட்டுக்குட்டியான இடத்துல ஃபைனலாக ஒன்று நடக்குங்க. அது நடக்கும்போது ஒரு பெரிய ஒரு மாஸ் நடந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும்போது தான் ஆண்டவர் ஒரு பந்தி அங்கே வச்சிருப்பார். அது என்ன பந்தி அப்படின்னா, நிறைய வசனம் இருக்குது. நான் இதை கண்டினியூ பண்ணுறேன், முடிஞ்சா அடுத்த வாரம் கூட அதை கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இதை முடிச்சு பாதியில் விட்டு போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அடுத்த வாரம் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ 7வது காரியமாக ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்த உடனே என்ன நடக்கும்னா, அங்கே ஒரு பெரிய பந்தி நடக்கும். அந்த பந்தியில் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே எத்தனை பேர் கம்யூனியன் எடுத்தீங்க? இங்கே எத்தனை பேர் கம்யூனியன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம்? என் ரத்தத்தையும் என்னுடைய மாமிசத்தையும் புசிக்கிறவனுக்கு அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் சாகவே சாக மாட்டான், அவன் நித்திய காலமாக கர்த்தரோடு இருப்பான், அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பான், அவரே அவங்களுக்கு ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக என்றென்றைக்கும் அவரோடு கூடவே இருப்பார்கள். அல்லேலூயா தான் சொல்லுங்க. அப்போ அந்த பந்தியில் எல்லாரும் உட்காரும் பொழுது அந்த பந்தியை உங்களுக்கு காமிக்கிறேன். பந்தியில் உட்கார்ந்த உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். எடுத்து வாசிக்கிறீங்களா? 22:42 வாசி, 23:42 வாசி. ஃபர்ஸ்ட் லூக்கா 23:42 படிங்க. அதுக்கடுத்து ஒரு வசனம் சொல்லி நோக்கி மூன்று அதாவது ஏசப்பா பக்கத்தில் 2 கல்லர்கள் அடிச்சிருப்பாங்க. அவங்க தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அங்கே தான் நம்ம போகிறோம். லூக்கா 23:42 படிங்க. இயேசுவை அந்த ஒரு கல்லன் நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யம் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். அதிலே நீர் என்னை நினைத்தருளும். ஆக்சுவலி இந்த கல்லன் ஒரு யூதனாய் இருந்து முழு வேதாகமத்தையும் முற்றிலுமா படிச்சு பின்மாறி போய் அவனை சிலுவையில் அறைஞ்சாங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு யூதன் முற்றிலும் பின்மாற்றத்தில் போய் கல்லனா மாறி தேச துரோகியா எல்லாத்துலேயும் மாறி கடைசியில் முழு வேதாகமத்தையும் பிரமாணத்தையும் அறிஞ்சவன் பின்மாற்றத்தில் போய் கல்லனா மாறி சிலுவையில் ஏறின உடனே அவன் தான் சொல்றான், இந்த இயேசுவை எப்படி விசுவாசிச்சிருக்கான் பாருங்களேன். ஆண்டவரே உங்க ராஜ்யத்துல என்ன நினைச்சிருங்க. நான் சொன்னேனே உங்களுக்கு 7 காரியம் சொன்னேன். 7 வரைக்கும் அந்த ராஜ்யத்துல இன்னியும் 70 இருக்கு அங்க நடக்க போகிறது. அத்தனையும் உங்களுக்கு சொல்றேன். அந்த 7 ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வரைக்கும் அவன் சொல்றான், உங்களுடைய ராஜ்யத்துல கண்டிப்பா அந்த கல்யாணத்துல நான் இருக்கணும். சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மேரேஜ்ல நான் இருக்கணும், கன்ஃபார்மா இருக்கணும். அந்த ஃபெய்த் உள்ள வார்த்தையை அப்சர்வ் பண்ணி ஆண்டவர் சொல்றாரு, கண்டிப்பா மகனே. இதுதாயா இரக்கமுள்ள பிதா, இரக்கமுள்ள இயேசு. இதுதான் இரக்கத்தின் தெய்வம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள இயேசு கிறிஸ்து என்பதை நிரூபித்து காண்பித்தார். அப்ப கூட அந்த வரிசையில வரும் பொழுது ஆட்டுக்குட்டியோட கல்யாணத்துல யார் உட்கார்ந்திருப்பா? யார் உட்கார்ந்திருப்பா? அந்த கல்லை உட்கார்ந்திருப்பான். அந்த கல்லை இப்ப எப்படிப்பட்டவன்? கிறிஸ்துவுக்கு மனவாட்டி. காரணம் அவனுக்குள்ள இருந்த ஃபெய்த், விசுவாசம், தேவனுடைய ராஜ்யத்தின் மேல வச்சிருக்க நம்பிக்கை. அல்லேலூயா. சபைக்கு சொல்லப்பட்ட நம்பிக்கை மேல எல்லாம் இருக்கு. ஆபிரகாம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சொல்லுவார் ஏசப்பா. வாசிங்க 22:29 வாசிங்க. லூக்கா 22:29 நினைக்கிறேன். பின்பு இதோ
என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. எத்தனாவது வசனம்? என் பிதா. இப்ப பாருங்க, யாருக்கு ராஜ்யம் ஏற்படுத்தினா? பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல, இப்ப கவனிங்க, இயேசுவும் உங்களுக்கு நமக்கு ஏற்படுத்துவார். இதுக்கு பேரு, இந்த ராஜ்யத்துக்கு பேரு 1000 வருஷ அரசாட்சி. அப்போ நமக்கு இருக்கிற பெனிஃபிட், நமக்கு இருக்கிற எல்லா தகுதி முறைகளும் மேல இந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துல முடிச்ச உடனே, அந்த மேரேஜ் முடிச்ச உடனே நமக்கு கொடுக்கப்படுகிற எல்லாமே அங்க பரலோகத்திலேயே எல்லாமே செலக்ட் பண்ணி ஆயிட்டு தான் 8வது காரியமாக அர்மோகதோன் யுத்தத்துக்கு 2ஆம் வருகையில அவரோடு கூட வெள்ளை குதிரைகளில் ஏறி அவர் மேல இருந்து அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் முடிஞ்ச உடனே மொத்தம் எத்தனை வருஷம் அங்க இருப்போம்னா 7 வருஷம், 7 இயர்ஸ். மேல எத்தனை வருஷம்? சத்தமா சொல்லுங்க. நம்மளுடைய ரெசிடென்சி மேல இருக்கிற அந்த மகிமை உள்ள அந்த ஸ்தானத்துல எங்க எத்தனை வருஷம் இருப்போம்? 7 வருஷம். 7 வருஷத்துல கடைசியில அந்த 7வது வருஷத்துல ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்த உடனே, லாஸ்ட் முடிச்ச உடனே நமக்கு எல்லாத்துக்கும் பெனிஃபிட் கொடுத்து ஆண்டவர் எழும்புவார் பாருங்க. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர்னு குதிரையின் மேல ஏறி அங்கிருந்து பரிசுத்தவான்களோடு கூட தூதர்களோடு எல்லாரோடு கூட மேல இருந்து கீழே வருவோம். கீழே வந்தோடனே 7 வருஷம் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி அங்க நடக்கும். அப்பதான் அர்மோகதோன் யுத்தம் நடக்கும். என்ன யுத்தம்? என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அர்மோகதோன் என்கிற ஒரு யுத்தம், பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு, அதுல யுத்தம் நடக்கும். என்ன யுத்தம்? அந்திகிறிஸ்துவனுடைய ஆட்களோடு கூட்டு எதிர்கொண்டு வருவான். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நிச்சயமாய் அந்த அர்மோகதோன் யுத்தத்துல பள்ளத்தாக்குல இயேசுவோடு கூட நீங்களும் நானும் இந்த யுத்தத்துல இருப்போம். அர்மோகதோன் யுத்தத்துல இருந்த உடனே கண்ணார சும்மா நின்று வேடிக்கை தான் பார்ப்போம். அங்க ஆண்டவருடைய சேவர்கள் தூதர்கள் யுத்தம் பண்ணுவாங்க. மிகவேல் யுத்தம் பண்ணுவாரு. பண்ணவன 1000 வருஷம் அந்த மைக்கேல் என்ன பண்ணுவார்னா, இந்த பூமியை கெடுத்து போட்ட 7 ஆண்டுகளும் கெடுத்து போட்ட அந்திகிறிஸ்து ஆவி கொடுத்த அந்த சாத்தானை பிடிச்சி 1000 வருஷம் பாதாளத்தில் அடைச்சி போட்டு இந்த உலகத்துல மகிமையாய் சிங்காசனத்துல இன்னைக்கு இருக்கிற எருசலேமினுடைய ஆலயத்துல ஆண்டவர் என்ன செய்வார்? மகாராஜாவாக வீற்றிருந்து, அப்பொழுதுதான் கிழக்கு பகுதி அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்க அப்படியே திறந்த உடனே இயேசு கிறிஸ்து அந்த பகுதியிலிருந்து அப்படியே வருவாரு. வந்து சிங்காசனத்துல 1000 பேர் அப்படியே உட்காரும் பொழுது நீங்களும் நானும் அவருக்கு மகிமையாக அப்படியே பறந்து வருவோம். எப்படி வருவோம் சொல்லுங்க? எப்படி வருவோம்? பறந்து வருவோம். அன்னைக்கு நீங்களும் நானும் நடக்கவும் முடியும், பறக்கவும் முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்படி முடியும்? நடக்கவும் முடியும், பறக்கவும் முடியும். நீங்க நினைச்ச இடத்துக்கு எல்லாம் போலாம், தேவ சித்தத்தின்படி. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அன்னைக்கு இதே பூமியில கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவார். செத்து போன எல்லா மக்களும் பார்ப்பாங்க, என்னடா பூமியில பிதைச்சாங்களே, மறுபடியும் போய் வந்துட்டானப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் ஆச்சரியம் பண்ணுகிறவர், கர்த்தர் பராக்கிரமசாலி. கர்த்தர் உன்னையும் உன்னை கொண்டு உன் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்யும் பொழுது, நம்ம குடும்பங்களுக்கு நல்ல காரியங்களை செய்யும் பொழுது, நம்முடைய வயதான காலத்திலும் கர்த்தர் நன்மையானதை செய்து முடித்து தேவனுடைய ராஜ்யத்தை பாரு, பூமியில நீங்க அம்புட்டு ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துல அங்க இந்த பந்தி நடக்கும். அப்ப நடக்கும்போது 29, 30 படிங்க சீக்கிரமா. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்கார்வீர்கள் என்றார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம எல்லாரும், தூதர்கள் சொல்லுவாங்க, புறப்படுங்கள், நம்முடைய மணவாளனுக்கு பின்னாடி நம்ம போவோம் அப்படின்னு சபையெல்லாம் ஆயத்தமாயிரும். இப்போ பரலோகத்தில் 7 ஆண்டு முடிஞ்ச உடனே நம்ம எல்லாரும் அவருக்கு பின்னாடி வரும்பொழுது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் 2ஆம் வருகையில் பார்ப்பான். ஆத்தாடி அத்தனை பிள்ளைகளும் வந்துருச்சே, அன்னைக்கு பார்ப்பான், போனவெல்லாம் திரும்பி வந்துட்டானே. அப்படி வரும்பொழுதுதான் அர்மோகதோன் யுத்தம், சாத்தானை பிடிச்சி 1000 வருஷம் நம்ம ராஜா அங்கே உட்காந்துருப்பாரு. நம்ம அப்பத்தான் நீ ஒரு நியாயாதிபதி, நீ ஒரு ஜட்ஜி, நீ ஒரு பெரிய தேசத்துக்கு உன்னை ராஜாவா மாற்றி பெரிய இடத்துக்கு, இப்போ சேத்தூர் இருக்குன்னா, புளியங்குடி இருக்குன்னா, ராஜபாளையம் இருக்குன்னா, இங்கே போய் உனக்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன், இத்தனை ஜனங்களையும் நீ போய் பார்த்துட்டு வா. பறந்து வருவீங்க. ஃப்ளைட்டே தேவையில்லை, ஹெலிகாப்டரும் தேவையில்லை, தூதர்கள் உன் பின்னாடி சேனைகளாக வருவாங்க. நீ நியாயம் தீர்ப்ப இந்த 1000 வருஷம் இந்த பூமியை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படிப்பட்ட ஒரு விஷனோட வாழுகிறதைய கிறிஸ்தவ ஜீவியம்.
கீழ்ப்படியாம, சபைக்கு அடங்காம, ஒடுங்காம, சத்தியத்துக்கு மாறாக நடக்கிற எந்த யாரா இருந்தாலும் நிச்சயமாய் இந்த கல்யாண விருந்துக்கு பங்கு கொள்ளவே வாய்ப்பில்லை. அங்க உங்களுக்கு இடம் பிடிச்சு கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் விடுகிற பெருமூச்சு என்ன, இயேசு சிலுவையில சிந்தின ரத்தம் என்ன, ஊழியக்காரன் கர்ப்ப வேதனைப்படுகிறான், சபையில போராடுகிறான். வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர், சபைக்கு வாங்க. ஏன்? எல்லாம் உங்களுக்காக, அந்த ராஜ்யத்தில் தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற மகிமைக்காக. பிள்ளைகளை சொல்றேன், ஜெபம் பண்ணு, பைபிள் படி, கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தமாயிரு அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் எதுக்கு? உன்னை ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் எங்களை ஊன்றுகோலாய் வைத்திருக்கிறார். அதான் உலகத்தில் எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சும்மா வருதில்ல, எல்லாத்துக்கும் வரும். எனக்கு ஒரு இப்போ எல்லாம் வந்திருக்குன்னா இதெல்லாம் ஒரு பெரிய காரியம்லாம் கிடையாது ஐயா. கேன்சர்லாம் எல்லாம் வியாதியிலே பெருசு தானே, அட்டாக்குன்னு அதை பெருசு தானே. இதை விட என்னதான் வரட்டும், கொள்ள நோய் வரட்டும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ கம்யூனியன் எடுத்தா நீ மரித்தாலும் பிழைப்பாய். ஆண்டவர் சொன்னார் நீ சாகவே மாட்டேன்னாரு. கான்ஃபிடென்டா சொல்றாரு கர்த்தர், நீ சாகிறதுக்கு ஒன்று அழைக்கல, நீ சபையில நீ உயிரோட இருப்ப. நீ கர்த்தருக்காக நீ பல நாளா உயிரோட இருந்து அவருக்காக சாதனை பண்ணணும். வாலிபர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அவருக்காக ஓடணும், அவருக்காக பாடணும், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவருக்காக நீ எழும்பணும். சும்மா சபையில உட்காரல, நீ ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். அப்ப அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் முடிஞ்ச உடனே 8வது தான் ஆண்டவர் சொல்லி நான் முடிச்சிடுறேன், 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக நம்ம போகிறோம். நான் அடுத்த காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தோடு நிப்பாட்டுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணத்தில் மகிழ்ந்த சந்தோஷம் உண்டாகும். பாட்டு பாடி நமக்கு எல்லாம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அன்னைக்கு தான் எல்லாரையும் பார்க்க முடியும். இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். அந்த கல்யாணத்தில் தான் எல்லாரையும், ஆபிரகாமை பார்க்கலாம், சொல்லுங்க, ஈசாக்கை பார்க்கலாம், தாவீதை பார்க்கலாம், எல்லாரும் வந்து பந்தியில் அமர்ந்திருப்பாங்க. ரைட்ஸ். அங்கே யாரா இருந்தாலும் ஃபுல் செலக்டடு. கர்த்தர் யாரை முன்குறிச்சாரோ அங்கே அவங்க எல்லாரும் இருப்பாங்க. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, விசுவாசத்தின் அடிப்படையில் எங்கள் குடும்பம் முழுவதும், எங்கள் சபை முழுவதும், எங்கள் தேசம் முழுவதும், எங்கள் சொந்த பந்தம் முழுவதும் நாங்கள் அங்கே இருப்போம்.